ஹலோ, myself Kritika. I'm from Sivarajpel IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டியூபர்குலோசிஸ் எராடிகேஷன் 2024. அதாவது WHO வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட் பத்தின பேசிக்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா GS2 அண்ட் GS3ல கவர் ஆகும். எஸ்பெஷலி GS3ல தான் வந்து மோஸ்டா கவர் ஆகும். வீடியோக்குள்ளார போலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா, இது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ்ல வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டியூபர்குலோசிஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அண்ட் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அண்ட் WHO கோல்ஸ் என்ன, அண்ட் இந்தியாவோட கோல் என்ன, அண்ட் இந்தியா இதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, அண்ட் இதுல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, அண்ட் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, WHO வந்து குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இயர்லி ரிலீஸ் பண்ற ரிப்போர்ட் தான். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8.2 மில்லியன் நியூ கேசஸ் வந்து நியூவா வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது எப்படி இருக்குன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டா இருக்கு சின்ஸ் 1995ல இருந்து இது வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்கு இந்த ஃபிகர் அப்படின்னு சொல்றாங்க. Next, what is tuberculosis? It is caused by Mycobacterium tuberculosis bacteria. இது பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியானால தான் இது வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. இது பேசிக்கலி அஃபெக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா லங்ஸ் தான். பட் இது ஒன்ஸ் லங்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதர் பார்ட்ஸுக்குமே இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் பர்சன் டு பர்சன் த்ரூ ஏர் தான். ஏர் மூலியமா ஒன்னு ஸ்னீஸ், கோல்டு, ஸ்பிட் பண்ற மூலியமா வந்து ஒருத்தவங்க மூலியமா இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆயிடும்னு சொல்ல முடியாது. வீக் இம்யூன் சிஸ்டம் இருக்கிறவங்களை வந்து ஈஸியா வந்து பாதிக்கப்பட்டுரும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ட்ரீட்டபிள் அண்ட் கியூரபிள் டிசீஸ் தான். இதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட சயின்ஸ் பாத்தீங்கன்னா காஃபிங் லைக் லாங் பீரியடா வந்து காஃப் இருக்கும், எபோவ் 2 வீக்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும். அண்ட் காஃப் பண்ணும்போது பிளட் வரும், ஃபீவர், ஹெட்ஏக், நைட் ஸ்வெட், ஃபெட்டிக்னஸ், இது எல்லாமே நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. இதை டயக்னைஸ் பண்றதும் ஒரு இஷ்யூ தான். ஏன்னா இது இருக்கிறது எல்லாமே ரொம்ப காமன் சிம்டம்ஸ். ஸோ டிபின்னு நம்மளாட்டி போய் செப்பரேட்டா நம்மளாட்டி டயக்னைஸ் பண்ண முடியாது. இதனாலதான் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒன்ஸ் ரொம்ப இஷ்யூ நம்ம அதிகமா நமக்கு தெரியும் போது நம்ம போவோம். அப்போ அந்த டிபி வந்து ரொம்ப சிவியர் லெவலுக்குமே வந்து போயிடும். நெக்ஸ்ட் லேட்டன்ட் டிபின்னு இருக்கு. இது பாத்தீங்கன்னா சிம்டம்ஸே தெரியாது அண்ட் இது அதிகம் ஸ்ப்ரெட்டும் ஆகாது. இந்த லேட்டன்ட் டிபி பாத்தீங்கன்னா சிம்டம்ஸே தெரியாது. அண்ட் இந்த டிபி எஸ்பெஷலி எங்கெங்கெல்லாம் அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்கு குளோபல் லெவல் பாத்தீங்கன்னா லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல தான். ஏன்னா யூஸ்வலி எந்த இடத்துக்கிட்ட வந்து ரொம்ப சுத்தம் இல்லாம பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கும் போது அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஏரியாஸ் தான் வந்து ஈஸியா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்னாலதான் அதை ரொம்ப செலுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் இது ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் இந்தியா தான் வந்து இருக்கிறதுலே அதிகமா வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 27% பாத்தீங்கன்னா இந்தியா தான் டிபி கேசஸ் வந்து குளோபல் லெவல் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ். இப்போ மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டடான ஒண்ணுதான். It is caused by bacteria that do not respond. இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா ஐசோனைசிட் அண்ட் ரிஃபார்ம்பிசின். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆன்டி டிபி ட்ரக்ஸ். அதாவது டிபினா ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ற கொடுக்க ட்ரக்கே மருந்தே பாத்தீங்கன்னா இதுதான். பட் இந்த பாக்டீரியாஸ் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பாண்டே ஆகாது. இதனால என்ன பண்றாங்கன்னா செகண்ட் லைன் அடுத்த கட்டமா இருக்கிற மெடிசன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதோட சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஒன்லி 54% தான். ஏன்னா ஒன்ஸ் வந்து மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸா மாறும் போது அதை வந்து ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். So next, extensively drug resistance tuberculosis, XDR TBன்னு சொல்றாங்க. லாஸ்ட் சொன்னதே வந்து ட்ரீட் பண்றது கஷ்டம். பட் இது பாத்தீங்கன்னா
நாட் ரெஸ்பாண்ட் டு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸுக்கும் கேட்காது, செகண்ட் லைன் ட்ரக்ஸுக்கும் வந்து கேட்காது. அண்ட் இதுக்கு எப்படின்னா கிட்டத்தட்ட காம்பினேஷன் ஆஃப் 8 ட்ரக்ஸ் கொடுக்கணும் அண்ட் 1 இயர் ஃபுல்லாவே வந்து கொடுக்கணும். இதோட சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஒன்லி 30% தான். அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா, ஆல்ரெடி நம்ம மிஸ்யூஸ் ஆர் ஓவர் டோசஸா அதிகமா நம்ம வந்து ட்ரக்ஸ் எடுக்கும் போது இப்போ சர்டைனா நமக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்கு, அப்ப நான் அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன்னா அது வந்து அது ஓவர் கம் பண்ணி வந்துடும். ஸோ அந்த மருந்துக்கு வந்து அது கேட்காது, பாடி வந்து அந்த மருந்துக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து கேட்காது, அந்த டிசீஸ் வந்து அந்த ட்ரக்கே ஓவர் கம் பண்ணிடும். ஸோ நம்ம என்னதான் வந்து ட்ரக்ஸ் கொடுத்தாலும் அது கேட்காது. ஸோ அதுதான் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் இப்போ டிபியில இப்போ இது நியூவா வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 6 months பீரியட் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் 2 months பாத்தீங்கன்னா இது வந்து இன்டென்சிவ் பீரியட்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் 4 months பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியால இதை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா DTALM ரெஜிம் சொல்றாங்க. ஆக்சுவலி இதை வந்து ப்ரிலிம்ஸ் பேசிஸ்ல கூட கேட்கலாம். லைக் இந்த கோட் வேர்டை கொடுத்துட்டு இது எந்த டிசீஸ்க்கு வந்து ட்ரீட் பண்றது அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 4 ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. அண்ட் இந்தியா இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து டிபிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெதக்லின், ப்ரீட்டோமேனிட், லைன்சோலிட், மோக்சிஃப்ளாக்சின். பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட்டான இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லைக் 2017 அப்புறமா தான் இதை வந்து மோர் எஃபெக்டிவ் அண்ட் ஃபாஸ்டராகவும் இருக்கு. ஏன்னா பிஃபோரா ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 months பீரியட் டைம் எடுக்கும். ஒரு இதை சார்ட் அவுட் பண்றதுக்கு 20 months எடுக்கும். ஒரு டிபினா அது வந்து ஃபுல்லா கியூர் பண்றதுக்கு. பட் இந்த ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் 6 monthsலயே வந்து டிபியை வந்து ஃபுல்லா கியூர் பண்ணிட முடியும். அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இது லோ காஸ்ட் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸும் கம்மியா தான் இருக்கு. இது எஸ்பெஷலி கியூர் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸா இருக்கிற டிபியை கூட ஹையர் சக்சஸ் ரேட்ல வந்து இது வந்து கியூர் பண்ணுது. நெக்ஸ்ட் WHO டியூபர்குலோசிஸ் கோல் என்னன்னா ends to TB by 2035ல வந்து எண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க #NTB அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா மத்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஒரு புரோட்டோகால் மாதிரி ஒண்ணு வந்து கொடுக்குறாங்க. லைக் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம வந்து டிபியை குறைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா டிபி டெத். ஆக்சுவலி டிபி வந்து ஒரு கியூரபிள் டிசீஸ் தான். பட் அது நம்ம சரியான முறையில வந்து பார்க்காததுனால அது வந்து டெத் வரைக்கும் மோராலிட்டி ரேட் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுது. பை 90% 2030ல முடிக்கணும்னு கோல் வச்சிருக்காங்க. அண்ட் டிபி ரேட்டை வந்து 80% குறைக்கணும் அப்படின்ட்டு 2030ல குறைக்கணும்னு ஒரு ரேட் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவோட எராடிகேஷன் கோல் எலிமினேட்டிங் டிபி பை 2025. நம்மளோட கோல் வந்து 2025ல வச்சிருக்கோம். பட் நம்ம 2025ல சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து கேசஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா எஸ்டிஜி கோல் 2030ல தான் வந்து வேர்ல்டே வந்து டிபி எராடிகேட் பண்ணணும் கோல் வச்சிருக்காங்க. பட் நம்ம ஒரு 5 years அஹெடாவே வச்சிருக்கோம். இதுல டிபி கேசஸ் பாத்தீங்கன்னா 2020 கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 years ஆக்சுவலி இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பட் மோர்டாலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கலாம்னா 2020 கம்பேர் பண்ணும்போது ஸ்கிரீனிங் ரேட் வந்து நம்ம அதிகமா பண்ணிருக்கோம். லைக் நிறைய பேருக்கு வந்து டெஸ்ட் எடுத்து பாக்குறோம். அதனால இவ்வளவு பேருக்கு டிபி இருக்குன்ட்டு நம்மளாட்டி மோரா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து டிபி கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் மோர்டாலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா பிஃபோர் இவ்வளவு இருந்தது, இப்போ வந்து ப்ராக்ரெசிவா குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால நம்ம கிட்ட இருக்கிற ஹெல்த் கேர் சிஸ்டம் வச்சு அந்த டிபியோட டெத் ரேட்டை நம்ம வந்து குறைச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம என்னென்ன பண்றோம்னா நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் 2017ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரதான் மந்திரி
டிபி முக்த் பாரத் அபியான். இதுல என்ன பண்ணிருக்கோம்னா கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் வந்து அந்த டிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிக்ஷய் போஷான் யோஜனா இதுல என்ன பண்ணிருக்கோம்னா டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ல நமக்கு ஒரு 500 rupees அவங்களுக்கு வந்து மந்த்லி பேசிஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் நிக்ஷய் போர்ட்டல் இதுல என்ன பண்றாங்கன்னா லைக் டிபி பேஷண்ட்ஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷனை இதுல இருந்தே எடுத்துக்க முடியும். அதனால ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிஜி வேக்சினேஷன் ஃபார் இன்ஃபென்ட்ஸ். இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிபி வேக்சின் போடுறாங்க. அது வந்து நம்ம இந்தியாவில பண்ணிட்டு இருக்கோம். பட் WHO வந்து அதை அப்ரூவ் பண்ணல. அண்ட் இது ஒன்ஸ் போட்டோம்னா லைஃப் லாங் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற சேலஞ்சஸ், ஏன் இந்தியாவால வந்து 2025ல நம்ம எராடிகேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வச்சிருந்தோம் கோல், அதை ஏன் இந்தியாவால வந்து எராடிகேட் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்அடிக்குவேட் ஆக்சஸ் டு குவாலிட்டி டயக்னோசிஸ். அதாவது ஹூ வந்து ஒரு டயக்னோஸ்டிக்ஸ் சொல்றாங்க, மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ் டூல் வந்து நம்மள யூஸ் பண்ண சொல்றாங்க. அதாவது இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. பட் நம்ம அதை யூஸ் பண்றோம்னா கிடையாது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 23% ஆஃப் பீப்புள் தான் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸா ட்ரெடிஷ்னல் டூல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வருதுல டிபி, அதெல்லாம் அதுல ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இந்த இதுல வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட ஆக்சஸ் இதுக்கெல்லாம் வந்து கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி. இப்போ டயக்னைசிஸ் பண்றதே பெரிய விஷயம். அதுல இந்த மாதிரி எமர்ஜிங் நியூவா வந்து இந்த மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அதை கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணு கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் லாங் அண்ட் காம்ப்ளெக்ஸ். பீப்புள் வந்து ஒன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சோடனே சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட இது ஒரு 6 months பீரியட் வந்து இருக்கிறதுனால அதை ஃபுல்லா எடுத்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அந்த டிபி வந்து கியூர் ஆகும். இப்ப சிம்டம்ஸ் எடுத்து நமக்கு வந்து டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சோடனே சிம்டம்ஸ் குறைஞ்சோடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது மறுபடியும் டிபி வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸா அது வந்து கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஷார்டேஜ் ஆஃப் டிபி ட்ரக்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். நிறைய ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரக்ஸே வந்து ஷார்டேஜா தான் இருக்கு. அண்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஹை காஸ்ட். ஸோ கவர்மெண்ட் அதை வந்து இன்னும் ஒரு லோ காஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணுவோம் வந்து இன்னும் அதிகமா டயக்னைஸ் பண்ண முடியும். அண்ட் அண்டர் ஃபண்டட் டிபி ரிசர்ச். இப்போ டயக்னைஸா பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிசர்ச் பண்ணோம்னா அதை இன்னும் நம்ம வந்து லோ காஸ்ட்ல எடுத்துட்டு வர முடியும். பட் அதோட ஃபண்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் பாவர்ட்டி, மால் நியூட்ரிஷன், மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் லைக் ட்ரைபல் அஃபெக்டட் இன் லார்ஜ் நம்பர். இதுல பாத்தீங்கன்னா இந்த டிபில அஃபெக்ட் பண்ற பீப்புள் யாரு அதிகமான்னு பாத்தீங்கன்னா பாவர்ட்டியில இருக்கிறவங்க, மால் நியூட்ரிஷன் அண்ட் ட்ரைபல் பீப்புள் தான். ஏன்னா இவங்க தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹைஜீனிக்கா இருக்கிறது கிடையாது. அண்ட் மால் நியூட்ரிஷன் எடுத்துட்டோம்னா அவங்க ஹெல்த்தியா நல்ல இம்யூன் சிஸ்டம் இருக்கும் போது டிபி அஃபெக்ட் பண்ற ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சேலஞ்சஸா இருக்கு. அண்ட் இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் அண்ட் லோ காஸ்ட் டயக்னாஸ்டிக்ஸ் எடுத்துட்டு வரணும். லைக் நம்மளோட ஸ்கிரீனிங் ப்ராசஸ எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைவா லோ காஸ்ட்ல பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளாட்டி டிபி பேஷண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் டீசென்ட்ரலைசிங் டிபி சர்வீஸ் டெலிவரி த்ரூ ஆயுஷ்மான் ஆரோக்கியா மந்திர். அதாவது அந்த டிபி ட்ரீட்மெண்ட் டைமே பாத்தீங்கன்னா மினிமம் 6 months. இப்போ ஒரு மைக்ரேஷன் பீப்புள் ஆகுறாங்க, செர்டைன் பிளேசஸ்க்கு போறாங்க, அப்போ ட்ரீட்மெண்ட்டை அவங்களாட்டி கரெக்டா ஃபாலோ அப் பண்ண முடியாது. ஸோ அவங்க எங்க மைக்ரேட் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சசபிளா நம்ம வந்து டெலிவரி சர்வீஸ் டெலிவரி பண்ணும்போது அவங்களாட்டி அதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியும். நெக்ஸ்ட் PM டிபி முக்த் பாரத் அப்டேட் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா நம்மளோட சோசியல் ஸ்டிக்மாவா டிபிங்கிறது ஒரு மோசமான ஒரு இதுவா தான் இருக்கு. ஸோ பீப்புள் அதனால வாலண்டியரா எங்களுக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறதுக்கே வந்து இன்னும் சோசியலி வந்து பயப்படுறாங்க. ஸோ அந்த விஷயத்த மாத்தணும், அதுக்காக இதை வந்து ப்ரமோட் பண்ணணும்னு சொல்றாங்க. கண்டக்டிங் ஸ்டடிஸ் அண்ட் அடல்ட் BCG வேக்சினேஷன். இது வரைக்கும் நமக்கு வந்து இன்ஃபேன்ட்ஸுக்கு தான் இருக்கு. பட் இந்த மாதிரி அடல்ட்டுக்கும் இந்த மாதிரி வேக்சினேஷன் கொடுக்குற மாதிரி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைஜீனிக்கா அதை மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே டிபியோட ரேட் பாத்தீங்கன்னா கம்மியாகும். அண்ட் நியூட்ரியன்ஸ் மிஷனும் வந்து நல்லபடியா ப்ரொமோட் பண்ணணும். பிகாஸ் ஒன்ஸ் ஹெல்த்தியா இருக்கும் போதே
டிபியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். எஸ்பெஷலி இந்த ஹெச்இவி பேஷண்ட்ஸ் மாதிரியானவங்கள ரொம்ப வல்னரபிள், ஈஸியா அவங்களுக்கு வந்து டிபி வந்து அஃபெக்ட் ஆயிடும். தேங்க்யூ.